நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். தந்திரிமலை மின்சார ஒளிவிளக்கு பூஜை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். நாட்டிலுள்ள புனித ஸ்தலங்களில் பல்வேறு சமய வழிபாட்டு நிகழ்வுகள். சதுப்பு நிலங்களை சுற்றுலா கவர்ச்சிமிக்க பகுதிகளாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானம். இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்திருப்பதாக இலங்கைக்கான எகிப்து தூதுவர் அறிவித்துள்ளார். கஸ்பெஸ்கே என்ற மென்பொருள் பாவனைக்கு தடை விதிக்க அமெரிக்கா தீர்மானம். தந்திரிமலை ரஜமகா விகாரையின் வருடாந்த மின்சார ஒளிவிளக்கு பூஜை ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தந்திரிமலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய தந்திரிமலை சந்திரரத்ன தேரரின் வழிகாட்டலின் கீழ் இந்த பூஜை 21வது வருடமாகவும் இடம்பெறுகிறது. விஜய பத்திரிகை நிறுவனம் இதற்கு அனுசரணை வழங்குகிறது. அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களினால் வடமத்திய மாகாண விவசாயிகளுக்கு பாரிய நன்மைகள் கிடைத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கீழ் மல்வத்துவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் தற்சமயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வு வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் ஜனாதிபதி கூறினார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இது பற்றி கருத்து வெளியிட்டார். பொஷான் போயா தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் உட்பட நாட்டின் புனித பிரதேசங்களில் சமய வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி, ருவான் வெலிசாய, மிஹிந்தலை உட்பட நாட்டிலுள்ள வெஹர விகாரைகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. பொஷான் பந்தல்களும் தோரணங்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான இடங்களில் அன்னதான நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பிரதான நகரங்களுக்கு அமைவாக பௌத்த பக்தி பாடல் நிகழ்ச்சிகளும் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றமை சிறப்பம்சமாகும். ஹோமாகம பொஷோன் வலயம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெறவிருக்கிறது. தியகம, பிட்டிபன, மீகோட, கொடகம, ஹோமாகம ஆகிய நகரங்களை உள்ளடக்கும் வகையில் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பொஷோன் வலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. லேக் ஹவுஸ் நிறுவனம் அச்சு மற்றும் டிஜிட்டல் ஊடக அனுசரணையை வழங்குகிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், சுயாதீன தொலைக்காட்சி சேவை என்பன இதற்கான ஊடக அனுசரணையை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பு பற்றி கவனம் செலுத்தி சுற்றாடல் சார்ந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுக்கும் போது சுற்றாடல் சார் பாதுகாப்பு செயற்பாடுகளின் போதும் வெளித்தரப்பொன்றின் நிதி கிடைக்கும் வரை காத்திருப்பதில் எந்த பயனும் கிடையாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். சுற்றாடலுடன் இணைந்த வர்த்தக திட்டங்கள் மீது கவனம் செலுத்தி மக்களுக்கு தேவையான நிதியை தாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். பத்ரமுல்ல வாட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலில் இடம்பெற்ற ஆசிய சமுத்திரவியல் மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றினார். சூழல் நேய சுற்றுலாத்துறைக்கான சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நில மையங்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 15 நாடுகளைச் சேர்ந்த சதுப்பு நில பூங்காக்கள் தொடர்பான 100க்கும் அதிகமான பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடைந்திருப்பதாக இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மஹித் மொஸ்லெஹ் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன செய்தி பிரிவுடன் இடம்பெற்ற விசேட நேர்காணலின் போது அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 68 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன.
இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையில் சமாந்தரமான சவால்கள் காணப்படுவதாகவும் அவற்றுக்கு முறையான விதத்தில் முகம் கொடுப்பது அவசியம் என்றும் எகிப்து தூதுவர் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சுற்றுலாத்துறை உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்குகிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை நவீன முறையில் உலகத்திற்கும் அறிமுகம் செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மஹீத் மொஷ்லெஹ் சுட்டிக்காட்டினார். இலங்கை மாணவர்களுக்கு பல வருடங்களாக எகிப்து அரசாங்கம் புலமை பரிசில்களை வழங்கி வருகிறது. உலகின் மிகவும் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமான அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இலங்கை மாணவர்கள் கற்று வருவதாகவும் இலங்கைக்கான எகிப்து தூதுவர் எமது நிலையத்திடம் கூறினார். பிராந்தியத்தில் சமாதானத்தை உறுதிப்படுத்துவதற்காக எகிப்து அரசாங்கம் மகத்தான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தூதுவர் மேலும் தெரிவித்தார். பொஷோன் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் 289 சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதில் 283 ஆண் கைதிகளும் 6 பெண் கைதிகளும் அடங்குகிறார்கள். சிறு குற்றங்களின் கீழ் சிறை வைக்கப்பட்டிருந்தவர்கள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு விரைவில் வங்கிக்கடன் வசதிகள் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்விக் கடனில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்வது பற்றி இலங்கை வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தனிப்பட்ட ரீதியில் தாம் கலந்துரையாடியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் தனியார் பல்கலைக்கழகங்களில் கற்கும் 4000 மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான சலுகை கடனை வழங்கி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் 20 வயதுக்கும் 60 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு எலிக்காய்ச்சல் விரைவாக தொற்றும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலில் உள்ள காயங்களின் ஊடாக எலிக்காய்ச்சல் பாக்டீரியா இலகுவாக உடலுக்குள் செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவசாயிகள், சுரங்க பணியாளர்கள், வடிகான் கட்டமைப்பை சுத்திகரிப்போருக்கு விரைவாக இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியம் அதிகம் என்று கொழும்பு வடக்கு ராகம போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் டாக்டர் காலித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை 5000க்கும் அதிகமான எலிக்காய்ச்சலுக்குள்ளான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கடுமையான காய்ச்சல், கண் சிவத்தல், சளி போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு வைத்திய நிபுணர் டாக்டர் காலித் ஜெயசுந்தர வலியுறுத்தியுள்ளார். உலகச் செய்திகள். பலஸ்தீனத்தின் தனியான நாடு என்ற அங்கீகாரத்தை ஆர்மேனிய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. ஆர்மேனியாவின் இந்த தீர்மானத்தை வரவேற்பதாக பலஸ்தீன ஜனாதிபதி அலுவலகமும் பலஸ்தீன் விடுதலை இயக்கமும் அறிவித்திருக்கின்றன. பலஸ்தீனத்தை இறைமையுடன் கூடிய சுதந்திர அரசாக ஆர்மேனியா ஏற்றுக்கொண்டுள்ளதை வரவேற்பதாக பலஸ்தீனின் உத்தியோகபூர்வ செய்தி ஸ்தாபனமான வஃபா செய்தி சேவை அறிவித்துள்ளது. பலஸ்தீன் விடுதலை போராட்டத்திற்கு இது ஊக்குவிப்பை வழங்கியிருப்பதாகவும் பிராந்தியத்தில் சமாதானத்தையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவும் என்றும் பலஸ்தீன ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்திருக்கிறது. பலஸ்தீனுக்கு தனி அரசு என்ற அங்கீகாரத்தை ஆர்மேனிய அரசாங்கம் வழங்கியமைக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விளக்கமளிக்குமாறு இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சு டெல் அவீவ் நகரில் உள்ள ஆர்மேனிய தூதுவருக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளது. கணனி மென்பொருள் கட்டமைப்பை வைரஸ் வகைகளிடமிருந்து பாதுகாக்கும் காஸ்பெர்ஸ்கி என்ற மென்பொருளை தடை செய்ய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. காஸ்பெர்ஸ்கி நிறுவனம் ரஷ்ய அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருப்பதாக கூறி அமெரிக்கா இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறது.
கணனி மென்பொருள் கட்டமைப்பை பாதுகாக்கும் கஸ்பெர்ஸ்கே மென்பொருளை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அமெரிக்க மக்களின் தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கான அபாயம் காணப்படுவதாக அமெரிக்க வர்த்தக செயலகம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்துக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்த்திருப்பதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவை தலைமையகமாக கொண்டு இயங்கும் கஸ்பெர்ஸ்கே நிறுவனம் 31 நாடுகளில் அதன் அலுவலகங்களை திறந்திருக்கிறது. உலகின் 200 நாடுகளைச் சேர்ந்த 400 மில்லியனுக்கும் அதிகமானோர் கஸ்பெர்ஸ்கே கணனி மென்பொருளை பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பொத்துஹரையிலிருந்து கலகெதிர வரையிலான பகுதியை எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் திறந்து வைக்க எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நெடுஞ்சாலையின் பொத்துஹர பகுதியின் நிர்மாண பணிகள் துரிதமாக இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் குருநாகல் பொத்துஹர நகரில் இருந்து கலகெதிர பகுதியை 45 நிமிடங்களுக்குள் சென்றடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணி எதிர்வரும் நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணியுடன் இடம்பெறவுள்ள 4 T20 கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி பங்கேற்கவிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் டர்பன், செஞ்சுரியன், ஜோஹானஸ்பர்க், எலிசபெத் ஆகிய நகரங்களில் இந்த போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். DR என்ற மோட்டார் கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு எதிராக இத்தாலி அரசாங்கம் அபராதம் விதித்திருக்கிறது. சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் கார்களை இத்தாலியில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களாக பிரகடனம் செய்தமைக்கு எதிராக இந்த நிறுவனத்தின் மீது அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. DR ஆட்டோமொபைல் என்ற நிறுவனம் 66 லட்சம் அமெரிக்க டாலர்களை இழப்பீடாக செலுத்த வேண்டும் என்று இத்தாலி அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கையின் பொருளாதார வருமானம் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்று துறைசார் நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் கூடுதலான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இலங்கை தொழில்வாண்மையாளர்கள் சங்கம் ஒழுங்கு செய்திருந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களின் பொருளாதார தாக்கங்கள் என்ற தொனிப்பொருளில் கலந்து கொண்ட துறைசார் முக்கியஸ்தர்கள் இது பற்றி கருத்து தெரிவித்தார்கள். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மாத்தளை, அனுராதபுரம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தந்திரிமலை மின்சார ஒளிவிளக்கு பூஜை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். நாட்டிலுள்ள புனித ஸ்தலங்களில் பல்வேறு சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகள். சதுப்பு நிலங்களை சுற்றுலா கவர்ச்சிமிக்க பகுதிகளாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானம். இலங்கைக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்திருப்பதாக இலங்கைக்கான எகிப்து தூதுவர் அறிவித்துள்ளார். கெஸ்பெஸ்கே என்ற மென்பொருள் பாவனைக்கு தடை விதிக்க அமெரிக்கா தீர்மானம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.